பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் கள்ள உறவு பி டீமு அதுதானே சொல்கிறாங்க. உடனே அவங்க பாஜக பொறுத்தவரை திமுக எதிரி இல்லை, திமுகவை விட காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தான் ரெண்டு எதிரிகள் உள்ள இருக்காங்க. எல்லாரும் தாவேக்காவை நோக்கி செல்வதற்கான காரணம் என்ன சார்? பலாப்பழத்தை வெட்டி வச்சா ஈக்கள் மொய்க்கத்தான் செய்யும். அதிகாரத்தை நோக்கி அரசியல்வாதிகள் நகரத்தான் செய்யும். விஜய்க்கும் இவருக்கும் உள்ள இடத்துல இருக்கக்கூடிய விஜய்க்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப ஹெவியாக போயிட்டு. அதுதான் இதில் அவர்கிட்ட இருக்கவங்க என்னமோ இவர் எப்படி விஜய் வீழ்த்திக்கிடுவார், வாய்ப்பே இல்லை ராசா, அதனால விஜய் கூட சேர்ந்து நம்ம லாபத்தை பார்த்துருவோம்னு ஒவ்வொருத்தரும் லாபத்தை பார்க்குறதுக்கு. திரையில தான் ஹீரோ, தரையில ஜீரோ அப்படின்ற பதாகைகள்லாம் வச்சுட்டு உள்ள வந்ததை பார்க்க முடியுது. ஏன் இந்த இவ்வளவு காட்டமான விமர்சனம் தேவையா? தாவேக்கா வெற்றிங்கிறது விஜயின் இமேஜ் வளையத்தை வச்சு வந்த வெற்றி. ஸோ அந்த இமேஜை அடிக்கிறதுக்கான வேலைகளை அவங்க செய்கிறாங்க. இவங்களை விட அண்ணாமலை வரும் நாட்களில் செய்கிறது தான் விஜய்கிட்ட. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தளபதி டு தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரம்யா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறமா. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன் சார். இருமொழி கொள்கை தான் தொடரும் அப்படின்றத மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு இங்கே பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க தாவேக்கா கட்சியினர்? பாஜக எதிர்ப்பில் தான் அவங்க இருப்பாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை தாவேக்கா கிட்ட இழந்த திமுகவே பாஜக எதிர்ப்பில் தான் இருக்காங்க. சரிதானா? பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் கள்ள உறவு பி டீமு அதுதானே சொல்கிறாங்க. உடனே இவங்க பி டீமு எல்லாம் அந்த அண்ணாமலை இன்னைக்கு மற்றவங்களோட ஏறி நின்று மத்திய அரசை எதிர்த்து மற்ற தலைவர்களோட ஏறி நின்று எதிர்க்கிறதுக்கும் அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்கான ஒரு அரசியல் தான். இப்போ இவங்க காட்டமாக எதிர்க்கிறாங்க அப்படின்றது உங்களை பொறுத்த தமிழ்நாடு சென்றிருக்கா அதுதான் ஓடிட்டு இருக்கு. எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அவர்கள் ஒரு ரீல்ஸோட கண்டென்ட்டை படித்த மாதிரி தான் அந்த இடத்துல உரையை படிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. ஆளுநர் கன்வென்ஷனலாக ஸ்டேட் கவர்மெண்ட் எழுதி கொடுக்க தான் படிப்பாங்க. ஒரு இடத்துல சொல்ல கொடுக்கணும்னு பிஜேபிக்காரங்க அரசியல் பண்ணணும்னு நினச்சாருன்னா ஆர்என் ரவியை வச்சு பண்ண மாதிரி பண்ணுவாங்க. அப்படி ஒரு இதை இப்போ பண்ணலைங்கிறது உண்மை. ஸோ அது சுமுத்தாக போகுது. இந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போகிறதுக்கான காரணம் பிஜேபி இவங்களோட இணக்கமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா சார்? மத்திய அரசு ஒரு மோதல் போக்கை இப்போ தேவையில்லாமல் கடைப்பிடிக்க விரும்பலை, அவ்வளவுதான். மற்றபடி திமுக கவர்மெண்ட்டோட பிஜேபிக்கு மோசமான கவர்மெண்ட் தான். நேரடி எதிராக காங்கிரஸில் ஒரு மந்திரி இருக்கிறாங்க, இது முஸ்லீம் லீக் மந்திரி சபையில் இருக்கிறாங்க. ஸோ இது தாவேக்கா கவர்மெண்ட் இல்லையே. தாவேக்கா முஸ்லீம் லீக் காங்கிரஸ் பிசிகா கூட்டணி அரசு தானே. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ரெண்டு கட்சிகள் பிஜேபி கூட நேரடி எதிரி, காம்ப்ரமைஸ் ஆகாத எதிரி தானே. பிசிகாவும் ஒரு காலத்தில் 2001 மட்டும் ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்க. அது பிறகு 25 வருஷமாக அவங்களும் பிஜேபி எதிர்த்து தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கும் ஃபுல் பிளட்ஜ்டு திமுக கவர்மெண்ட்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் உண்மையிலே பிஜேபிக்கு சாதகமான கவர்மெண்ட் தான். சாதகமான கவர்மெண்ட். ஆமாம், காங்கிரஸ் இல்லை, முஸ்லீம் லீக் இல்லை. 99 கூட்டணி வச்சுருக்கிறோம், 2001 கூட்டணி வச்சுருக்கோம். நீ பிறந்திருக்க மாட்டாப்போ. வாஜ்பாய் பண்டாரம் பரதேசின்னு சொன்ன கலைஞர் தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு வாஜ்பாய் கூட அலைன்ஸ் வச்சது உனக்கு தெரியும்ல? இல்லை அப்போ வச்சாங்க சார். இப்போ நீங்கள் விசிகாவெல்லாம் சொன்னீங்க, அப்போ அலைன்ஸில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் காட்டமாக எதிர்க்கிறாங்கன்னு. திமுகவும் அந்த மாதிரி தானே அப்போ அலைன்ஸ் வச்சுருந்தாங்க, அதன் பிறகு அதுலேருந்து வெளியே வந்துட்டு கடைசியாக தான் இப்போ பாஜக எதிர்ப்பில் தோத்துட்டாங்களே. கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு என்ன எல்லாரும் மாதிரியும் ஒரு ஓட்டு தானே இருக்குது, அவங்களுக்கு என்ன 2 ஓட்டாக இருக்குது. ஒரு ஓட்டு விஜய்க்கும் ஒரு ஓட்டு ஸ்டாலினுக்கும் பிஜேபி எதிர்ப்பு போடுறதுக்கு. இப்போ மக்களவை தேர்தலில் பாஜகவோட சேர வாய்ப்பு இருக்கா திமுக? அதுதான் அவங்க மீண்டும் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை நோக்கி தானே பயணிக்கிறாங்க. சனாதன தர்ம எதிர்ப்புன்னு தானே உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. பிஜேபிக்கும் தாவேக்காவுக்கும் தானே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுன்னு அவங்க பேசுகிறாங்க. அப்போ பிஜேபி எதிர்ப்பு அரசியலுக்குள்ளெல்லாம் அவங்க நிற்கிறாங்க. இல்லை சார், இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க பாஜகவுக்கு சாதகமாக தான் திமுக பயணிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாஜக பொறுத்தவரை திமுக எதிரி இல்லை, திமுகவை விட காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி தான் ரெண்டு எதிரிகள் உள்ளே இருக்காங்கன்னு நான் சொன்னேன். பாஜக பொறுத்தளவில் ஸ்டாலின் மேலே மோடிக்கு மிகுந்த ஒரு மதிப்பு மரியாதை உண்டு. எமர்ஜென்சி எதிர்த்த முதல்வர் கலைஞருக்கு மகங்கிறனால எமர்ஜென்சியில் அநியாயமாக கைது செய்யப்பட்டு ஹராஸ் பண்ணப்பட்டவருங்கிறது மோடிக்கு ஸ்டாலின் மேலே மிகுந்த மரியாதை உண்டு. அது மட்டும் இல்லை,
ஒட்டுண்ணி காங்கிரஸால் முதுகில் குத்தப்பட்ட கட்சி திமுகங்கிறத வெளிப்படையாட்டு பெங்களூரில் வந்து மோடியே பேசியிருக்கிறாரு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சனாதன தர்ம எதிர்ப்பு, தாவேக்காவும் பாஜகவும் உள்கையாயிட்டாங்க, இந்த மாதிரி வந்து பாஜக எதிர்ப்பு அரசியல் அவங்க முன்னெடுத்துட்டு போகிறாங்கங்கிறத நான் டே டு டே அரசியல் நகர்வுகளில் உள்ள தரவுகளை வச்சு நான் பேசுகிறேன். வெள்ளை அறிக்கை தாவேக அரசின் சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வெள்ளை அறிக்கையில் வந்த விவரங்கள் சரியாக தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சு தான் சொன்னீங்க, அடுத்து என்னங்கிறத பாருங்கள். திமுக அரசை குறை சொல்லி பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு பாஜக முன்னாள் தலைவர் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன்னார் வந்து கரெக்டாக டெல்லியோட எண்ண ஓட்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி கரெக்டாக அந்த தாவேக்காவோட அந்த வெள்ளை அறிக்கைக்கு வந்து கரெக்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. தினமலரில் அதை வெளிப்படையாகவே போட்டு திமுக பேசுகிற மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் பேசுகிறாருன்னு அதை போட்டு விட்டுருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்க, தாவேக்காவை நோக்கி எல்லாரும் நகர்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. சி விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. தாவேக்காவுக்கு தான் போவாரா அப்படிங்கிற ஐயம் ஒரு பக்கம் இருக்கிறது. மதிமுகவும் இப்போது விஜய்க்கு வந்து ஆதரவாக சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. எல்லோரும் தாவேக்காவை நோக்கி செல்வதற்கான காரணம் என்ன சார்? பலாப்பழத்தை வெட்டி வச்சா ஈக்கள் மொய்க்கத்தான் செய்யும். அதிகாரத்தை நோக்கி அரசியல்வாதிகள் நகரத்தான் செய்வாங்க. அதுவும் அதிமுக அரசியல்வாதிகள் 10 வருஷமெல்லாம் அதிகாரம் இல்லாமல் அவங்க இருந்ததே கிடையாது. எந்த காலகட்டத்திலையும் 5 வருஷத்துக்கு மேலே அவங்க அதிகாரம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அது 96 அதிகாரத்தை இழக்கும்போது வந்து டக்குன்னு மத்திய அதிகாரம் கிடச்சிது. கடம்பூர் ஜனார்த்தனன் அமைச்சர், இவர் சம்பித்துறை அமைச்சர், இவர் குமாரன் ஒரு அமைச்சர், தென் சேடப்பட்டி முத்திய அமைச்சர்னு உடனே அவங்களுக்கு அதிகாரம் கிடச்சிது. மக்கள் தினம் எம்ஜிஆர் 80 தோத்தாலும் 6 மாதத்தில் மீண்டும் வந்து உட்காந்துட்டாரு. ஜெயலலிதா 2006 மீண்டும் தோத்தாலும் கூட அவங்க டக்குன்னு 7 ஆட்சி மாறுது, இன்னும் 2007 ஆட்சியில் ஜெயலலிதா உட்காந்துருவாங்க, அது இதுன்னு சொல்லி 9 ஒரு சின்ன வெற்றியை பெற்று 11 உட்காந்துட்டாங்க. ஸோ 10 வருஷம் வந்து அதிகாரம் இல்லாமல் அதிமுகவால் இருக்க முடியாது. ஸோ ஸ்ட்ரக்சர் அங்கே வந்து கலகலத்து போகுது. உடுமலை ராதாகிருஷ்ணன் மாறுறாரு, கடம்பூர் ராஜு மாறுறாரு, இவர் எஸ்சிக்கு சுப்பியா மாறுறாரு, செல்வாக்கான சகோதரர் தான். சம்பத் கடலூர் மாறுறாரு, ஒரு நல்ல சகோதரர் அவர் மாறுறாரு. இப்படி எல்லாருமே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் நிறைய பேர் போயிருக்காங்களே. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில் மத்திய அதிகாரம் இருந்தும் ஒரு சகோதரி, ஒரு சிங்கானூர் கேண்டிடேட், துணிச்சலான சகோதரி, அதிகாரத்தை நோக்கி ஒட்டிகிட்டு இருக்கவங்க மத்தியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸை உதறிக்கிட்டு திமுகவுக்கு ஒரு அவங்க மகளிர் அணிலெலாம் பெரிய பொறுப்பாக இருக்காங்க. ஜோதிமணி வரை அக்யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொரு பொம்பளை வளரதை விடாமல் பொறாமையில் இருக்காங்கன்னு, ஜாதியை பொறாமல் எல்லாத்தையும் சொல்லி எடுத்து அவங்க அன்னைக்கு திமுகவில் சேர்ந்துருக்காங்க. பேர் ஸ்ரீநிதின்னு நினைக்கிறேன், அவங்க சேர்ந்துருக்காங்க. பெஞ்சமின் சேர்ந்துருக்கிறாரு. நடேசன் பாலராஜ் மகன் வெங்கட்ராம அவர் ஆலந்தூர் எம்எல்ஏ இருந்தவர், அவர் போய் திமுகவில் சேர்ந்துருக்கிறாரு. பட் இது தாவேக்காவில் சேர்றாங்கன்னா வெற்றி பெற்றவங்க, அதிகாரத்தில் இருக்கவங்க. வெற்றி மட்டும் இல்லை, அதிகாரம் தான் இங்கே மெயின். அதிகாரத்தில் இருக்காங்க. அதுவும் தாவேக்காவில் நிர்வாகத்துக்குள்ள ஆட்கள் கிடையாது. அதை பில்லப் பண்ணுறதுக்கு இவங்க வந்து சேர்றாங்க. இப்போ நீங்கள் சொல்வது போல் அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் 10 ஆண்டுகள் அதிகாரத்தை வந்து நுகராமல் இருந்ததே கிடையாது, அதனால் அதிகாரத்தை நோக்கி போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறீங்க. அப்போ அதிகாரத்தை வேண்டி அங்கே நகர்வார்களாயின் அதிமுகவோட நிலைமை என்ன ஆகும் சார்? அதிமுக நிலைமை, அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். ஆனால் பலகீனமடையும். நான் சொன்ன இந்த நபர்களால் வந்து கண்டிப்பாக பலகீனமடையும். இப்போ அம்பாசமுத்திரம்லாம் அதிமுக நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்பாசமுத்திரத்தில் வந்து மக்களவைத் தேர்தலில் ஒரு 6% ஓட்டு தான் கிடச்சிது. ஆனால் எஸ்சிக்கு சிப்பியா ஜெயித்தார். அப்போ எஸ்சிக்கு சிப்பியாவுக்குள்ள தனித்தன்மைங்கிறது அங்கே பெருசாக நிற்குது. அப்போ எஸ்சிக்கு சிப்பியா போயிட்டார். அப்போ அவர் இல்லாத போது அதிமுக அங்கே எப்படி அம்பாசமுத்திரத்தில் தாக்கு பிடிக்க போகுது? பார்லிமெண்ட் எலெக்ஷன் நிலைமை தானே அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பெரிய சிக்கல் தானே அங்கே. தென் மரகதகுமாரவேல் அவங்களுக்கு வந்து அந்த இணைப்பு பிளாப் ஆகிட்டு என்னால் மரகதகுமாரவேல் 2 தடவை ஜெயித்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு தலித் சகோதரி, அவங்களுக்கும் ஒரு பேக்கிங் இருக்க தானே செய்யும். இப்படி இந்த பேக்கிங் எல்லாம் மைனஸ் ஆகும்போது 3வது போன அதிமுக மேலும் செல்வாக்கு வளையம் குறைஞ்சிட்டு தானே இருக்கும். பட் அதிமுகங்கிறது எடப்பாடி தான். அதுக்குள்ளே நான் மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லவே இல்லை. இன்னொரு லீடர் அந்த ஸ்டேச்சரில் இல்லை. மற்ற தலைவர்கள் வேலுமணி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் இருக்காங்களே சார்? இருக்காங்க. இப்போ நீங்கள் சிவி சண்முகம் விழுப்புரத்தில் செல்வாக்கு இருக்குது. தமிழ்நாடு மயிலம் தொகுதியில் சொல்லுங்கள் இருக்குது. அவர் நான் மறுக்க வரல. மயிலம் தாண்டி மற்ற வன்னியர்கள் மத்தியிலும் அவருக்கு ஒரு ஆதரவு வளையம் இருக்கத்தான் செய்யுது, நான் மறுக்க வரல. பட் அவங்க ஓபிஎஸ் மாதிரி
சசிகலா மாதிரி, டிடிவி மாதிரி பேன் தமிழ்நாடு இமேஜ் உள்ள லீடர் வேறு யாராவது இருக்காங்களா? அப்போ தமிழ்நாடு முழுதும் உள்ள தலைவர் வந்து நெடுஞ்செழியன் எம்ஜிஆர் போன பிறகு கலைஞர் மட்டும்தான், நெடுஞ்செழியனும் போன பிறகு முழுக்க முழுக்க கலைஞர் மட்டும்தான் 77 இருந்த மாதிரி அதிமுகவில் தமிழ்நாடு ஃபுல்லாக தெரிஞ்ச ஒரு தலைவர் வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி தான். என்ன வித்தியாசம்னா, கலைஞர் அன்றைக்கி 2வது தலைவராக இருந்தார், ஸ்டாலின் இவர் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக எம்ஜிஆர் 30ன்னா கலைஞர் 25ல் 5 விழுக்காடு தான் வித்தியாசம்னு இருந்தார். இவர் 3வது போயிட்டார். விஜய்க்கும் இவருக்கும் உள்ள இடத்துல இருக்கக்கூடிய விஜய்க்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ரொம்ப ஹெவியாக போயிட்டு, அதுதான் இதில் அவர்கிட்ட இருக்கவங்க வந்து என்னமோ இவர் எப்படி விஜய் வீழ்த்திக்கிடுவார், வாய்ப்பே இல்லை ராசா, அதனால விஜய் கூட சேர்ந்து நம்ம லாபத்தை பார்த்துருவோம்னு ஒவ்வொருத்தரும் லாபத்தை பார்க்குறதுக்கு அங்கங்கே பேசி எடுத்து உள்ளே வராங்க. கட்சியை மீட்டெடுக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா திமுகவை காட்டிலும் இப்போ இவருடைய விமர்சனம் வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியை காட்டிலும் குற்ற சம்பவங்கள் வந்து அதிகமாக நடக்குது, பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்குதுன்னு தாவேக அரசை தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறதுனால மட்டும் ஒரு கட்சி வளர்ச்சியை கொடுத்துருன்னு சொல்ல முடியாது. அந்த விமர்சன அரசியல் வந்து அவர் தாவேக்காவுக்கு எதிராக ஒரு சில இடங்களில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார், நம்ம அதை மறுக்க வரல. 25 பேரை விஜய் பார்த்ததும் அதில் 21 பேரை திரும்ப தட்டி தூக்குனதே ஒரு சிஎம்ஐ 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் ஒரு சிஎம்ஐ முறியடித்து 25 பேரை சிஎம்ஐ பார்த்த பிறகும் 21 பேரை தற்பக்கம் எடுத்துட்டார் இல்லையா? அதில் மீண்டும் 2 பேரை விட்டுருக்கக்கூடாது, இவர் விஜயபாஸ்கரையும் சிவி சண்முகத்தையும். அப்படியே அந்த பொறுப்பை கொடுத்துருக்கணும். மறப்போம் மன்னிப்போம், ஒருதாய் மக்கள், நீரடித்து நீர் வருவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்னு அவங்களுக்கு பழைய பொறுப்பை கொடுத்து அவங்கள கௌரவமாட்டே மீட்டெடுத்தவங்கள கௌரவமாட்டே நடத்தியிருக்கணும். அதில் அவங்கள கௌரவ குறைச்சலாக நடத்தி பசுபதியை விட்டு இது பண்ண, அது வந்து அவங்க கோவப்பட்டு அவங்க எடப்பாடி கூட நம்ம இன்னும் 4 வருஷம் 11 மாதம் நின்று என்னத்தை லாபம் வரப்போகுது, என்னத்தை அரசியல் வாழ்க்கை வரப்போகுது, அப்படியே வந்தாலும் நம்மளை வாழ விடுவாரா, நம்மளை கரங்கட்டிலாம் அடிக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு வந்து எடப்பாடி மேலே நம்பிக்கை போகுது. சிவி சண்முகம்னாலும் சரி, விஜயபாஸ்கரும் சரி. விஜயபாஸ்கர் சேல் பண்ணிட்டாரு, சிவி சண்முகம் ரிவோல்ட்டை பண்ணிட்டு இருக்கிறாரு. மிதுன அரசியலுக்கு கூட்டு வருவார்னு சொல்லியிருந்தாரு சிவி சண்முகம், அதை மறுத்திருக்காரு எடப்பாடி. அது இன்னைக்கு மறுத்திருக்கிறாரு. அவர் மறுக்கும்போது அவர் மறுத்ததை நாம் ஏற்றுக்கொள்றதான் சரி. ஓகே சார், இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, வெள்ளை அறிக்கை வந்து வாக்குறுதிகளை வந்து செய்யாமல் தள்ளி போடுறதுக்கான ஒரு யுக்தியாக வந்து தாவேக அரசை பயன்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனம் எதிர்கட்சி சார்பில் வைக்கிறாங்க. அது நியாயமான விமர்சனம். நீங்கள் ஆட்சிக்கு வந்தாச்சு, ஒரு கூட்டணி ஆட்சி நீங்கள் அமைச்சாச்சு, 4 கட்சி கூட்டணி ஆட்சி அமைச்சாச்சு, வாக்குறுதியை நிறைவேற்றுறதான் அவங்க கடமையை தவிர அதுக்கு எங்களால் நிறைவேற்ற முடியலை, அதுக்கு அவங்க சரியில்லை இவங்க சரிவிங்களைன்னு குறை சொல்கிறது நியாயம் இல்லை. அவங்க சரியில்லானாலும் தானே உங்களை சிங்கிள் லார்ஜஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் ஒரு 3 கட்சியை சேர்த்துக்கிட்டு ஒரு கூட்டணி அரசு அமைச்சிருக்கவங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நகரணுமே தவிர அதிலே இருந்துக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்லிட்டு போகிறதுல அர்த்தம் இல்லை. தொடர்ந்து இந்த மாதிரி விமர்சனங்களை மட்டுமே வச்சுட்டு இருக்காரு. அவர் கைட் பண்ணுறதுக்கு அங்கே ஆட்கள் இல்லையா, இன்னும் அவருக்கு போதாமல் இருக்கா? ஏன்னா இப்போ கூட எம்எல்ஏக்களுக்கு வந்து 2 நாள் பயிற்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் நடந்திருக்கா சார்? அது தப்பு இல்லை. புதுசாக இருக்கவங்களுக்கும் எல்லா எம்எல்ஏக்களுக்கும் பயிற்சி கொடுக்குறது தவறே இல்லை. அது நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கதாக தான் நான் பார்க்குறேன். எல்லாருமே வந்து மேம்பட்ட சட்டமன்ற உறுப்பினராட்டு செயல்படணுங்கிற நல்ல நோக்கத்தோடு செயல்படுறதாட்டு நான் அதை பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, அரசாங்கம் வந்து தாவேக்கா தப்பு செய்கிறவங்களே அரெஸ்ட் பண்ணுறாங்கதையும் நான் பார்க்கும்போது தவிர காம்ப்ரமைஸ் பண்ணாமல் விஜய் வந்து கடுமையாக இருப்பாருங்கிறத கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சமிச்சையாக தான் நான் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் பல துறைகளில் வந்து ஊழல் இல்லைன்னே நம்மக்கிட்டே சொல்கிறாங்க. குற்றச்சாட்டு வந்துன்னா நடவடிக்கை இல்லை. கட்சிக்காரங்க மேலே குற்றச்சாட்டு வர்றது நடவடிக்கை எடுக்கிறத மற்ற திமுக அதிமுக நம்ம இப்படி பார்க்கல. தாவேக்காவில் பார்க்குறாங்கன்னா தப்பு பண்ணால் கட்சிக்காரங்கனாலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், மக்கள் தான் முக்கியம்னு போகக்கூடிய அந்த பாங்கை வந்து நம்ம வரவேற்கிறோம். ஆனால் எம்எல்ஏக்கள் மேலே அப்படி குற்றச்சாட்டு வரும்போது மைனாரிட்டி கவர்மெண்ட்டுங்கிறனால எம்எல்ஏக்கள் மேலே நடவடிக்கை இல்லைங்கிறதையும் நாம் அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டோட ஒரு தன்மையாட்டு அது இருக்குங்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் அப்படி எடுத்துக்க முடியுமா சார்? இன்னும் வந்து அவரை வந்து கேள்வி கேட்காதீங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது. இன்னும் எவ்வளோ நாள் அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நம்ம வந்து ஒரு 6 மாதம் அவகாசம்னு சொன்னதுனால நான் என்னோட விமர்சனங்களை வைக்கிறதுக்கு நான் தயங்கிட்டு இருக்கிறேன். மற்ற கட்சிகள் வந்து அதுக்கு தயாரில்லை. எல்லாருமே பொறுமையை இழந்து வந்து ஆளுங்கட்சியை வந்தவங்களை செல்வாக்கை அடித்து நாம செல்வாக்கு போகிறோன்னு தான் எல்லா கட்சியும் நினைப்பாங்க. அவங்க சராமாரியாக அந்த குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. அதுவும் இவர் திமுக ஆட்சியில் இருக்கும்போது சொன்ன குற்றச்சாட்டுகளை தான் அதே மொழியில் அவங்க திருப்பி அடிக்கிறாங்க. எடப்பாடி கவியாக அடிக்கிறாரு, ஒவ்வொருத்தரும் அடிக்கிறாப்புல. நாம் தமிழர் சீமான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கலன்னாலும் கூட இன்னும் ஒரு 1-2 மாதத்தில் இந்த ஆட்சியோட ஃபெயிலியர்ஸ், குறிப்பாக காங்கிரஸோட இணைஞ்சு அவங்க
செய்த தவறுகளை முன்னிறுத்தி காங்கிரஸ் எதிர்ப்பை மையமாக வச்சு அந்த கூட்டணி கட்சியில் உள்ள பிரதான தாவேக்காக்கு அடுத்த பிரதான கட்சியான காங்கிரஸ் எதிர்ப்பை மையமாக வச்சு அவரும் எதிர்ப்பரசியலை பண்ணுவார். இது எல்லாருமே மாதங்களுக்கு அப்புறம் தொடங்க பண்ணுவார். பெரிய பப்ளிக் மீட்டிங் போட்டு அதை பண்ணுவார். அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் இப்போவே அந்த இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எதிர்க்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியோட தவறுகள்லேருந்து தாங்கள் செல்வாக்கு பெறதுக்கு அந்த எதிர்ப்பு அரசியலை செய்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் என்னை பொறுத்தளவில் நான் வந்து ஒரு சில பாசிட்டிவ் சைடு வரும்போது அதை நான் பதிவு பண்ணுறேன். இது சிஎம்டிஏ, பத்திரப்பதிவுத்துறை, இது சிபிஎஸ்சி பெர்மிஷன், இதெல்லாமே சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த புல்டர் அசோசியேஷன் அறிக்கை விடுறாரு, டீச்சர்ஸ் அது தனியார் பள்ளி அந்த நிர்வாகிகள் ஒரு அறிக்கை சொல்கிறாங்க போது அவங்களுக்கு வந்து ஒரு நன்மை அடைகிறதுனால தான் அதை சொல்கிறாங்க. அது மாதிரி கனிம வளத்தில் வந்து அரசு வருமானத்தை பெருக்கக்கூடிய அளவுக்கு திருட்டுத்தனத்தை ஒழிக்கணுன்றான்னு சொல்கிறாப்புல. இதெல்லாம் ஆரம்ப வேகம் கண்ண ஜோராக தான் இருக்குது. புதுமாடு குளிப்பாட்ட கதையாட்டும் போயிடக்கூடாது. அதனால தான் நான் 6 months டைமுக்கு பிறகு சொல்கிறேங்கிற கருத்தை நான் சொன்னேன். இது வந்து பொதுவாகவே மக்கள் மத்தியில் ஊழல் மினிமைஸ் பண்ணிட்டாங்கங்கிற ஒரு பாராட்டு இருக்குதுங்கிறத நான் மறக்க விரும்பலை. பட் அது ஒரு ஆரம்ப ஜோறு தானா முழுமையாக நிற்குமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், ஊழல் பற்றி சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி. குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது, சட்ட ஒழுங்கு வந்து இது இருக்குது. நிர்வாகத்துக்கு வந்து நம்ம பொறுமையாக வந்து விமர்சிக்கலாம், ஆனால் சட்ட ஒழுங்குக்கு எப்படி அமைதியாக இருக்க முடியும்? சட்ட ஒழுங்கு அமைதியாக இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அதை தான் எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. அது 100க்கு 100 சரியானது தான். நீங்கள் எந்த மொழியில் திமுகவை அடிச்சிங்களோ அதே மொழியில் திமுக அவங்கள திருப்பி அடிக்கிறாங்கிறது தான் அதில் 100க்கு 100 உண்மை. ஓகே சார், விஜய் அவர்களுக்கு இன்னும் வந்து பயிற்சி தேவைப்படுதா? முதல்வராக வந்து எப்படி செயல்படணும் அப்படின்ற மாதிரி, ஏன்னா எம்எல்ஏக்களுக்கு வச்ச மாதிரி அவருக்கு ஏதாவது பயிற்சிகள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி? அப்படியெல்லாம் ஒன்றும் யாருக்கும் தேவையில்லை. அவர் வந்து அசர்ட்டிவ் சிஎம்மாக இருக்கிறாரா அல்லது வந்து ஒரு கொலிஷன் கவர்மெண்ட்டில் மைனாரிட்டிங்கிறதுனால ஈல்டாகி போகிறாராங்கிறது தான் பிரச்சனை. அந்த இடத்துல அவர் வந்து ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமனத்தை வந்து ரிவோக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 2 கம்யூனிஸ்டுகள் குறை சொன்னதும் அதை ரிவோக் பண்ணிட்டார். இப்படி சில விஷயங்களில் காலையிலையும் சாயங்காலமும் வீரபாண்டியனும் சண்முகமும் இந்த அரசுக்கு எதிரான எங்கள் கையில் தான் அந்த அரசு இருக்குங்கிற மாதிரி சிஎம் இமேஜை பாதிக்கக்கூடிய அளவுக்கு பேசுகிறாங்க. ஹார்ஸ் ட்ரேடிங்கை விடமாட்டேன்னு ஜோதிமணி பேசுகிறாங்க. செல்வ பெருந்தகை எங்கள் தலைவர்கள்ட்ட பேசி நாங்கள் முடிவெடுப்போம்னு சொல்கிறாப்புல. நாங்கள் தான் 4 குறைச்சோம் அல்லது 20 பேர் ராஜினாமா பண்ணியிருப்பாங்க, நாங்கள் தான் தடுத்தோன்னு திருமாவளவன் பேசுகிறாப்புல. இது எல்லாமே இது ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு 4 கட்சி கூட்டணி அரசை விஜய் லீட் பண்ணுறாருங்கிறதான் காட்டுது. அப்போ இது நீங்கள் பட்ஜெட்டு முடிஞ்ச பிறகு இப்போ நல்ல ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கொடுக்க முயற்சி பண்ணுறீங்க. கல்வித்துறை, பல துறைகளில், கனிம வளத்துறை, அதெல்லாம் நம்ம கண்ணத்தில் தெரியுதா, நம்ம குறைச்சி பேச விரும்பலை. பண்ணிவிட்டு நீங்கள் ஹெக்டே மாதிரி என்டிஆர் மாதிரி தனி மெஜாரிட்டிக்கு போகலாம். அதுதான் என்னோட கருத்தாக நான் தொடர்ந்து டே 1லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். எதர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி எதர் விஜயார் எலெக்ஷன் தான் மாற்று கவர்மெண்ட்டுக்குள்ள சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாட்டே இருந்துக்கிட்டு ஒவ்வொரு பிடியிலும் இருந்துக்கிட்டு ஒரு சிஎம்முக்கு இமேஜே நீங்கள் அடி வாங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டிக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. டிசொல்யூஷன் ஆஃப் கவர்மெண்ட்டு போய் நீங்கள் தனி மெஜாரிட்டி வரலாமேங்கிறது தான் என்னோட ஒரு பார்வையாக நான் வைக்கிறேன். தனி மெஜாரிட்டி நீங்கள் வராத வர கம்யூனிஸ்ட்டுகள், விசிகா, காங்கிரஸ், முஸ்லீம் லீக்கு டக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, 3 விழுக்காடா 5 விழுக்காடாக மாற்றணுன்னு எங்கள் கவர்மெண்ட்டுன்னு கேரளா கவர்மெண்ட் மாதிரி, கேரளா முஸ்லீம் லீக் மாதிரி தானே ஷாஜகான் பேசினார். அப்போ இதெல்லாம் நீங்கள் பேர் பண்ணி தர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறீங்க. அந்த இடத்துக்குள்ளே தான் உங்களுக்கு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் சொல்கிறீங்க. அண்ணா எம்எல்சி ஆகி சீஃப் மினிஸ்டர் ஆனாலும் கூட தனி ஆட்சி தான் நடத்தினார். எம்ஜிஆர் தனி ஆட்சியை வந்துட்டு அவருக்கு 4 மணி போட்டியில். உங்களுக்கு தனி ஆட்சி வராதனால நீங்கள் பல இமேஜ் லாஸுக்கு ஆளாகிறீங்க. தங்கள் ஆதரவில் தான் அந்த அரசாங்கம் இருக்கிற மாதிரி வீரபாண்டியனுமே சண்முகமே காலையிலையும் சாயங்காலமும் பேட்டி கொடுத்து இவ்வளோ நீங்கள் ஸ்டாலின் மாதிரி முழுமையான சிஎம் இல்லை, நீங்கள் எடப்பாடி மாதிரி முழுமையான சிஎம் இல்லை. இத்தனைக்கும் எடப்பாடி ப்ரொஜெக்டட் சிஎம்மே கிடையாது. பட் அவர் ஃபுல் மெஜாரிட்டியில் இருந்தார். அப்போ கூட நான் தினகரனை சொல்லுவேன், 3 மாதத்துக்கு பிறகு தினகரன் இப்படி தான் சொல்லுவார், கவர்மெண்ட்டு எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் தான் சொன்னேன். இப்பவும் உங்களுக்கு எய்தர் விஜயார் எலெக்ஷன் தான் இருக்கா கூட விஜய் ஃபுல் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சிஎம்மாக இருக்கிறார். இது உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு யூ குட் நாட் வாக் த டாக்.
அதை வந்து விஜய் சிந்திக்கணும், அந்த இமேஜ் வளையத்தில் நீங்கள் யோசிக்கணுங்கிறது தான் என்னோட கருத்தாக நான் முன் வைக்கிறேன். அதே போல் தமிழ்நாட்டின் நலன் கருதி, இந்தியாவோட நலன் கருதி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இணையணும் அப்படின்னு ஜோதிமணி அவர்கள் ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்து அந்த கூட்டணியில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது ஜோதிமணிக்கு கருத்து. அவங்க வந்து தமிழ்நாட்டில் நாளைக்கு வெறுமை என்னன்னா 2% 3% போயிடுவோன்னு பதற்றத்தில் இருக்காங்க. காங்கிரஸ் 3%க்கு போனவங்க தானே, அந்த பதட்டம் அவங்களுக்கு. இன்றைக்கி ஒரு பெண் தலைவர் காங்கிரஸில் இருக்கவங்க, அவங்கள பாராட்டணும். அவங்க ஆளும் 2 மந்திரி இருந்தும் அவங்க தூக்கி போட்டுக்கிட்டு திமுகவுக்கு போகிறாங்க. அவங்களும் ஜோதிமதியை மறைமுகமாக அடிச்சிருக்கிறாங்க. பெண்ணுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பெண் வர்றதுக்கு பொறாமையில் இருக்காங்கன்னு அது சொல்கிறாங்க. இவங்க தெலுங்கு தாய்மொழி சகோதரின்னு நினைக்கிறேன். அவங்க வேற ஜோதிமணியை ஒரு குத்திட்டு தான் திமுகவில் போய் சேர்றாங்க. இப்போ ஜோதிமணிக்கு பதற்றம் இருக்கும். திமுக கூட்டணியில் 2 தடவை ஜெயித்துட்டோம். இப்போ கூட்டணி இல்லைன்னா நம்ம 3% 4% போயிடுவோமே, அப்படியே அந்த கூட்டணியை கப்புன்னு பிடிச்சிக்கிடணும்னு அவங்களுக்குள்ள பதட்டங்கள் இருக்கலாம். வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்டது என்ன, ஒவ்வொருத்தர் தலையிலையும் வந்து 1.28 லட்சம் கடன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடியிலேருந்தே நிறைய விஷயங்கள் இருக்கா சார்? இப்போ இது வந்து தங்கந்த நர்ஸ் அதுக்கு சரியான பதில் கொடுத்துட்டாரு. நாம் என்னமோ திரும்ப பேச வேண்டியதில்லை. தங்கந்த நர்ஸே அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. அதுக்கு இவங்க பதில் சொல்லலை இன்னும் தாவேகா தரப்பு. அதே மாதிரி சிஎம் சார் வாயை திறங்க அப்படின்னு சொல்லி வளாகத்தில், சட்டமன்ற வளாகத்தில் பேட்ஜ் அணிஞ்சிட்டு போயிருக்காங்க. சிஎம் வந்து திரையில் தான் ஹீரோ, தரையில் 0 அப்படின்ற பதாகைகள்லாம் வச்சுட்டு உள்ளே வந்ததை பார்க்க முடியுது. ஏன் இந்த இவ்வளவு காட்டமான விமர்சனம் தேவையா? தாவேகா வெற்றிங்கிறது விஜயின் இமேஜ் வளையத்தை வச்சு வந்த வெற்றி. ஸோ அந்த இமேஜை அடிக்கிறதுக்கான வேலைகளை அவங்க செய்கிறாங்க. இதில் இவங்களை விட அண்ணாமலை வரும் நாட்களில் செய்கிறது தான் விஜய்க்கு டேமேஜ் ஆகும். நீங்கள் தான் ரொம்ப உறுதியாக சொல்லிகிட்டே இருக்கீங்க அண்ணாமலை வந்து செய்ய போகிறோம். அண்ணாமலை கெப்பாசிட்டியான ஆள் தான். நம்மள கெப்பாசிட்டியான ஆளுங்கிறது எல்லாருக்கும் தெரியல. ஒரு யூபிஎஸ்சி ஐபிஎஸ் பாஸ் பண்ணி அண்டர் த சன் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசக்கூடிய ஒரு திறமசாலி. சொல்லுங்கள், இந்த அளவுக்கு இதாக உள்ள இன்னொரு தலைவரை சொல்லுங்கள். ஸோ அவர் அந்த கெப்பாசிட்டி இருக்குது, நுணுக்கமாக போகிறாரு. ஸோ அவர் வந்து சொல்லும்போது இதுவரை ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதவர். இப்போ திமுகவன்னா நீங்கள் தான் கடனுக்கு காரணம், நீங்கள் செய்யவில்லையா, உங்கள் காலத்தில் நடக்கவில்லையான்னு ஈஸியாக பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அண்ணாமலை அப்படி சொல்ல முடியாது. விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, அதில் தோல்வி அடைஞ்சிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு அவர் கேட்பார். ஸோ அவர் வந்து ஃப்ரெஷ் இல்லையா, அந்த ப்ளஸ் பாயிண்ட் அண்ணாமலைக்கு இருக்குது. அதே போல் இந்த விமர்சனத்துக்கு சிஎம் சார் வாயை திறங்க அப்படின்ட்டு அந்த விமர்சனத்துக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, கொளத்தூரில் வெறும் 5 நிமிஷம் பேசினதுக்கே வந்து இவ்வளவு வெற்றியை வந்து நாங்கள் பெற்றுட்டோம், இன்னும் அதிகமாக நாங்கள் பேசணும் அப்படின்னா நீங்கள் வெற்றி பெற்ற தொகுதிகள் கூட ஜெயிச்சிருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எந்தெந்த இடத்துல பேசணும்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. அதான் நீங்கள் டிசால்வ் பண்ணிவிட்டு தனி மெஜாரிட்டிக்கு போகலாங்கிறதான ரவீந்திரன் துரைசாமி சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் இஃப் யூ ஆர் ட்ரூ டு யுவர் வேர்ட்ஸ், ஹெக்டே மாதிரி என்டிஆர் மாதிரி கலைச்சிக்கிட்டு தனி மெஜாரிட்டி போயிடலாம்ல. நீங்கள் தனி மெஜாரிட்டி இல்லாதனால தானே உதயநிதி ஸ்டாலின் அங்கே ஷைன் பண்ணுறாரு. பதவிக்காக கவர்னர் வீட்டுக்கு நடையாக நடந்தீங்க, எண்ணிக்கை இல்லாமல் போனீங்கன்னு அந்த கிண்டல் பண்ண முடியுது. அதைத்தானே நான் டே 1 சொல்லிட்டு இருக்கிறேன். யூ ஆர் ட்ரூ டு யுவர் வேர்ட்ஸ். நாங்கள் கலைச்சிக்கிட்டு ஹெக்டே என்டிஆர் மாதிரி தனி மெஜாரிட்டி வருவோம், எங்களுக்கு செல்வாக்கு இருக்குதுங்கிறத நிரூபிக்கலாமே. யூ மஸ்ட் வாக் த டாக். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்து அல்லோலப்படுறது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ஷைன் பண்ணி நீங்கள் உங்கள் இமேஜ் அடிபடுறதை விட சரியான முடிவு எடுக்கலாங்கிறது தான். இட் இஸ் அப் டு விஜய் டு டேக் த கால். நான் என்னோட கருத்தை தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறேன். ஓகே சார், நிறைவாக நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க ஒரு 6 மாத காலம் வெயிட் பண்ணி தான் அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்னு. ஆனாலும் கூட இந்த 1 மாத காலம் அவங்க எப்படி செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்க. இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விஜய் அரசு முன்னெடுத்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? இல்லை, மனப்பூர்வமாக சொல்கிறேன். விருதுநகரில் உள்ள வர்த்தக சங்கத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து கமர்ஷியல் டாக் இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது, முன்னோட பெட்டர்ன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அதை பதிவு பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க நம்ம சகோதரர்கள். அதே மாதிரி கல்லூரி அந்த என்ஓசி மேட்டர்னாலும் சரி, அந்த சிஎம்டி பார்ட்டி ஃபண்டுனாலும் சரி, ஓகே. நான் அதை என்ன சொல்கிறேன்னா, இது சஸ்டெயின் ஆகி கண்டினியூ பண்ணணுன்னு சொல்கிறேன். எவ்வளோ நாள் கண்டினியூ பண்ணுங்கிறத நான் வந்து ஸ்கெப்டிக்கலாக இல்லை, பாசிட்டிவாகிட்டே இது கண்டினியூ ஆகணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஒரு இமேஜுக்காக ஆரம்பத்தில் பண்ணிக்கிட்டு மீண்டும் பழைய திமுக அதிமுக மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதா நம்மளோட ஒரு பார்வையாக இருக்குது. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தளபதி 2 தலைவர்
இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.